தமிழ் உள்ளே உங்களுக்கு ஷெக் மெத் ஸ்டார்சி சேனல் கண்போட வர வைக்கிறேன். டிஃப்ரெண்ட் செட்டிங் பிகாஸ் ஐம் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுறேன். என்னோடய மைக்கை நான் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ யூ மே ஃபேஸ் ஃபியூ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் பட் ஐ கான்ட் டூ எனி திங் அபவுட் தேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். காதல் சொல்ல நினைப்பது என்ன? லெட்ஸ் சி. ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா, அடியே நீதானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சம் சக்கியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு. ஸோ நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங், ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்காங்க போல இருக்கு உங்கள் பர்சன். மேபி உங்களோட ஓ மை காட் மௌனமான அந்த சாங். மௌனமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, திசையும் போனது திமிரும் போனது தனிமை தீயிலை. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, தே ஆர் நாட் ஹாப்பி. நீங்கள் இல்லாத அந்த ஒரு பேக்வம் வெற்று இடம் அவங்களுக்கு வந்து இட்ஸ் பெட்டர் டு டை ரேதர் தென் லிவிங் வித்தவுட் யூ. ஸோ அப்படி தான் இருக்குது. அதாவது நீங்கள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை விட இறந்து போகிறது மேல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது தான். பட் காதலில் கவிதை ஜாஸ்தி அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு அவங்களோட மனநிலைமை அப்படி தான் இருக்குது. நீங்கள் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இல்லை. மேபி இதை வந்து மாஸ்குலின் வந்து உங்களோட ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காமிக்ஸ் நிறையா ட்ரை பண்ணுறாங்க. மாஸ்குலின் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, தே வாண்ட் டு சே தட் தே லவ் யூ. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். பார்த்திங்கன்னா, அவங்க சொல்ல விரும்புகிறாங்க உங்ககிட்ட, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு. வேகமாக உங்ககிட்ட ஓடி வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நைட் ஆஃப் சோர்ட்ஸ், குவிக் ஆக்ஷன். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நைட் எனர்ஜி வந்து இட்ஸ் நாட் அபவுட் பிளானிங், டேக்கிங் ஆக்ஷன். அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். என்ன மேடம் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு நான் கமெண்ட் பார்க்குறேன். பட் இது வந்து சொல்லக்கூடிய எனர்ஜி கிடையாது, செயலில் இறங்கக்கூடிய எனர்ஜி. நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் சோர்ஸ் ரெண்டுமே வந்து செயல். வெறும் வந்து பிளான் பண்ணிவிட்டு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு தள்ளி போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு எனர்ஜி கிடையாது. ஐ ஹோப் யூ கேன் ஹியர் மீ கிளியர்லி. ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, 10 ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட க்ரியேட் பண்ணதான். அவங்களுக்கு வேறு எந்த இன்டென்ஷனும் இப்போ இல்லை. காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ்? காதல் சொல்ல நினைப்பது என்ன? காதல் சொல்ல நினைப்பது என்னவா? சன், ஹாப்பினஸ். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேலன்ஸ். இவ்வளோ நாளாக மேபி உங்கள் கனெக்ஷனில் பேலன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். என்ன சொல்கிறது, அவங்க வாங்குறவங்களா மட்டும் இருந்துக்கலாம், நீங்கள் கொடுக்குறவங்களா மட்டும் இருந்திருக்கலாம். இப்போ மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இப்போது 6 ஆஃப் பென்டிகல்ஸ், they want to give you back. நீங்கள் கொடுத்ததை அவங்க திருப்பி கொடுக்க நினைக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதாவது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு சுதந்திர பறவை மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க உங்களை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்காங்க. சேரியாட் எனர்ஜி, ஆக்ஷன். இது எல்லாமே ஆக்ஷனை பற்றி தான் பேசுது. நைட் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் சோர்ட்ஸ், சேரியாட், குவிக் ஆக்ஷன் எல்லாமே. இனிமேல் வந்து காலம் தாழ்த்துனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம். அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, ஹேரஃபண்ட். தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். சி, நான் இன்றைக்கி ரீடிங் போட்டிங்க மேடம், நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ தே ஆர் கோயிங் டு டேக் ஆக்ஷன். பட் வந்து அது எங்கே போய் முடியும் அப்படின்னா, கல்யாணம் தான் முடியும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ், ரைட்? இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுதான் அவங்களோட டெஸ்டினி, இதுதான் அவங்க கல்யாணம் அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு பாஸ் த்ரூ ஆல் தீஸ் சேலஞ்சஸ் அண்ட் டெஸ்ட் டு ரீச் தேர். இதெல்லாம் அவங்க தாண்டணும். இவ்வளோ சோதனைகள் இருக்கும், இவ்வளோ படிக்கட்டுகள் இருக்கும். காமிக்கு வந்து ஏறும்போது காலை பிடிச்சி கீழே இறக்கி விடுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் பரமபதம். அவங்க ஏறலாம், கீழே விழலாம், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அவங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த ஃபைனல் டெஸ்டினிக்கு போகிறது தான். ஸோ அதுக்காக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். இப்போ எனக்கு புரியுது, என்னோடய நல்லதையும் கெட்டதையும் நான் பேலன்ஸ் பண்ணும். எப்போவுமே வந்து நான் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒன்றுக்காக இன்னொன்று ஓடுறதோ, இல்லை வந்து உன்னை விட்டுட்டு அங்கே போகிறதோ, அங்கே விட்டுட்டு இங்கே வரதோ இது சரியில்லை. நான் வந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு காதல் தான், அதுக்காக நான் போராடணும். அதுக்காக நான் வந்து என்னோடய கெட்ட விஷயங்கள், எனக்கு இருக்க கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நான் இன்றைக்கே விட்டுட்டு நான் முனிவர் ஆக போகிறேன்னு நான் சொல்லலை. பட் நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறேன். நான் வந்து இனிமேல் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் பண்ணுற எந்த விஷயமும் பண்ண மாட்டேன். எதை யோசிச்சு பண்ணுற ஒரு மனநிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தாட் ப்ராசஸ் இப்போ இருக்குது. ஸ்பிரிட்ஸ் கண்டிப்பாக இந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டு ஓவர் கம் த அப்டிக்கல்ஸ். 10 ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, ஹெவி பர்டன், பெயின்.
பட் என்ன அப்படின்னா நீங்கள் விலகி இருக்கிறது, மேபி நீங்கள் விலகி போயிட்டீங்க, யூ செக்யூர்ட் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களை ஒரு இடத்துல பூட்டிட்டீங்க, இல்லைனா உங்களோட எனர்ஜியை யூ ஆர் நாட் கிவிங். இப்போது வந்து நீங்கள் விலகின வாட்டி இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் தான் அவங்களோட மகாராணிங்க. நவ் ஹீ இஸ் ரியலைசிங் தட் யூஆர் திஸ் மாஸ்குலின்ஸ் டிவைன் கவுண்டர்பார்ட் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு கிரியேட் லெகசி வித் யூ. பட் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்குமே வந்து உடனே வந்து மாஸ்குலின் நல்லவங்களாயிட்டாங்கன்னா 99%ல் அது 1% விட்டுருங்க, அது தேராது, இதுக்கும் வராது அதுக்கும் வராது. ஸோ இந்த 99%ல் பார்த்தீங்கன்னா 40 வந்து திருந்தும், 50 வந்து திருந்தாது, 59 திருந்தாது. ஸோ நீங்கள் இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த ஆக்ஷன். இது வந்து எனர்ஜெட்டிக்கலாக அவங்க இப்போ இவ்வளோ இருக்கலாம். பட் இந்த நைட் ஆஃப் கப்ஸும் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் சேரியாட் வந்து ஆக்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாஸ்குலின்ஸ் ஆர் டேக்கிங் ஆக்ஷன். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. Channel messages from this person, spirits, please. நீங்கள் வந்து ஓ மை காட், அவங்க வீடு ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை இருக்குது. 10 of Pentacles. He wants to create this 10 of Pentacles with you. அதாவது ஃபேமிலி 10 of Pentacles, 10 of Pentacles. பட் அதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்ச சொதப்புன்னு நிறைய விஷயங்களை அவங்க கிளியர் பண்ணணும். திரும்பவும் சொல்லுங்கள், சொதப்புனது டு விச் எக்ஸ்டென்ட், வாட் கைண்ட் ஆஃப் சொதப்பல் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த ரீஅலைனிங், திரும்ப ஒரு சான்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே ஃபியூ கேசஸில் பார்த்தோம். திஸ் மாஸ்குலின் இஸ் நாட் அ ஜென்டில்மேன், ஹீ டிட் சம்திங் ராங் வித் த காமிக். ஸோ தட் இஸ் நாட் அக்செப்டபிள். அது வந்து ஒரு ஃபெமினனுக்கு வந்து டிவைன் ஃபெமினன் இஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட் தட், ரைட்? பிகாஸ் ஷீ இஸ் த எனர்ஜி ஆஃப் பியூரிட்டி. இங்கே வந்து ஒரு சாக்கடையே சேராது, சாக்கடை போய் சேர முடியாது. ஏன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கங்கையில் போய் ஒரு நம்ம குளிக்க போகிற இடத்துல ஒரு சாக்கடை கொண்டு வந்து சேர்த்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் ஆகாது. அங்கே நம்ம போய் குளிப்போமா? முடியாது. ஏன்னா அந்த ஸ்மெல் நம்மளால் குளிக்க முடியாது. அந்த புனிதம் அப்படிங்கிற அந்த விஷயமும் நமக்கு தோணாது, நம்மளுக்கு ஒரு அருவருப்பு தான் வரும். ஸோ இந்த மாஸ்குலின் யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஃபெமினின் கிட்ட இருக்கிறது அருவருப்பு மட்டும்தான். ஸோ அதை வந்து மாஸ்குலின் புரிஞ்சுக்கணும். பார்க்குற மாஸ்குலின் ஓகே நான் என்ன வேணால் பண்ணிட்டேன், தட்ஸ் ஓகே, இப்போ வந்து எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குது, லெட் மீ ட்ரை அப்படின்னு போய் திரும்ப பண்ணு வாங்காதீங்க. தட்ஸ் வை ஐம் சேயிங். இது வந்து பார்த்திங்கன்னா 9 of Swords எனர்ஜி, அன்பேரபிள் பெயின். இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, திஸ் ஆங்கர் 9 of Swords ஏன் அப்படின்னா, இந்த தேவதை வந்து மாஸ்குலினுக்கு ஒரு புதையில கொண்டு போய் காமிப்பாங்க, டிவைன் மாஸ்குலின். இந்த தேவதைக்கு அவங்களுக்கு அவங்களோட லைஃப் பர்பஸ் தெரியும். அந்த ஒரு மாஸ்குலின் கடலுக்குள்ளே விழுந்துருவாங்க. பரிதாபப்பட்டு இந்த ஏஞ்சல், அதாவது இந்த மர்மைட் வந்து அவங்களுக்கு ஒரு புதையில இருக்க இடத்த போய் காமிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உன்னால் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கோ, நான் வந்து உன்னை மேலே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. அவங்க வந்து பேராசையில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு இந்த மர்மைடால் அவங்கள தூக்கிட்டு போக முடியாது. ஆஃப்டர் பாயிண்ட் இந்த மர்மைட் மறைஞ்சிடுவாங்க. அவங்களோட பவர் அவ்வளோதான். இந்த மாஸ்குலின் மேலே போக முடியாமல் கடலுக்குள்ளே வந்து செத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேராசை, பெருநஷ்டம். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் கூட இருக்கணுன்ற பேராசை இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இட்ஸ் லைக் டெம்டேஷன், ஃபெல் ஃபார் டெம்டேஷன். அது வந்து மணியாக இருக்கலாம், இல்லைனா வந்து செடக்ஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி காமிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வாட் எவர். ஹீ ஃபெல் ஃபார் சம்திங். ஏன் அவங்க விழுந்தாங்க அப்படின்னா, தே தாட் தட் நீங்கள் வந்து இந்த சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் உங்களுக்கு தெரியும், அவங்க அரண்மனையும் அவங்களோட தான். பட் அவங்க வந்து அங்கே வீட்டில் வேலைக்கார பெண்ணாக இருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க நினச்சிப்பாங்க அவங்க வேலைக்கார பெண், ஆனால் அவங்க மகாராணிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ இப்போ மாஸ்குலின் அப்படி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. நான் வந்து ஐ டிடன்ட் ரியலைஸ் த வேல்யூ, நான் வந்து மணியை பேஸ் பண்ணி பேசல. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்கள் வேல்யூ புரியாதனால அவங்க தப்பான பாதைக்கு போயிட்டாங்க. தட்ஸ் வாட் தீஸ் கார்ட்ஸ் ஆர் சேயிங். இப்போது தே வாண்ட் டு கம் பேக் பிகாஸ் நவ் தே ஆர் ரியலைசிங் யுவர் வேல்யூ. உங்கள் வேல்யூ இப்போ தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அது என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இந்த வேல்யூ தெரியறதோ இல்லை யூனியன் இல்லைனா வந்து ரீகன்சிலியேஷன் எல்லாமே. குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஏன்னா பாட்டம் டெக்கில் வந்து இருக்கிறது வந்து குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஹாப்பினஸ் பொக்கே வந்து எப்போவுமே சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொடுக்கறதான். ஆனால் வந்து இது கிளாரிட்டியை பொறுத்து. தட்ஸ் ஆல் அபவுட் ட்ரூத் அண்ட் ஹானஸ்டி. குயின் ஆஃப் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஸோ நீங்கள் அங்கே போய் இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா பாட்டம் டெக்கில் ஸ்டில் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்க கேட்ட கிளாரிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த அழகான உலகம் உங்களுக்கு விரியிறது.
இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஸோ இந்த மேஸ்குலினுக்கு அது பயமும் இருக்குது, நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸ் தான் அப்படிங்கிறதுல. ஸோ பார்க்கலாம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லுவாங்க. 10 ஆஃப் கப்ஸ், வாவ், 10 ஆஃப் பென்டிகல்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பிளாக்கேஜ். இங்கே நைட் ஆஃப் வான்ஸ் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட், கம்யூனிகேஷன் பிளாக்ட். Why 4 of wands blocked? You are the temperance angel. 2 of cups upright. ஸோ இவங்க காதலை சொல்ல வரதில் எந்த இதுவும் இல்லை, காதலை தான் சொல்ல வராங்க. அதில் எந்த இஷ்யூவும் எந்த செகண்ட் தாட்டும் அவங்களுக்கு கிடையாது. யூ ஆர் த ஒன். ஆனால் இப்போ அவங்களோட மூமெண்ட் வந்து பிளாக்ட். 4 ஆஃப் வான்ஸ். இப்போது இம்மீடியட்டாக நீங்கள் வந்து மேரேஜ் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. மேபி காமிக் எனர்ஜி இருக்கலாம், தே ஹேவ் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லைனா பிஸ்னஸ் சுச்சுவேஷன் சம்திங், இல்லைனா ஃபேமிலி ட்ரபிள், இல்லைனா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் தெம் ஃப்ரம் மூவிங் ஃபார்வர்ட். ஏன்னா இப்போ இம்மீடியட்டாக அவங்களால கல்யாணம் படிக்க முடியுமானா நோ. ஏன்னா அவங்களோட கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், இல்லைனா வந்து இம்மீடியட்டாக அவங்கள வந்து ஆக்ஷன். நான் உங்ககிட்ட பேசிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் உங்களை கால் பண்ணி பேசிவிட்டு ஓகே நம்ம ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலான்ற சூழ்நிலை அவங்கக்கிட்ட இப்போ இல்லை. தே நீட் டு பிளான் லாட் ஆஃப் திங்ஸ், தே நீட் டு டூ அ லாட் பிஃபோர் தே ஆர் ஸ்டெப்பிங். ஸோ அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கணும். இஃப் தெர் இஸ் நோ தேர்ட் பார்ட்டி இஷ்யூ, அது நாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்பேஸ். நான் சொன்னேன்ல, ஹீ இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ, ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம். தே ஆர் நாட் ரெடி டு ஜஸ்ட் ஜம்ப் இன். நவ் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், வை டூ யூ நீட் மீ? இந்த கொஷனுக்கு நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா இது இன்செக்யூரிட்டி. அடுத்தது வந்து இந்த மேஸ்குலின் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிற காம்ப்ரமைஸ். ஐ வாண்ட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வித். உங்களோட ஒரு புது ஆரம்பம் அவங்க வேணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. இன்னொன்று ஐ எம் கம்மிங், ட்ரஸ்ட். அவங்க வராங்க, அதை நம்ப சொல்கிறாங்க. டெஃபினெட்லி நீங்கள் வந்து நீ இப்படியே தான் சொல்லிகிட்ருக்க, வரல அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தால் அதுக்கு அவங்க பதிலும் சொல்லிட்டாங்க. டெஃபினெட்லி தே ஆர் கம்மிங் பேக். பேக்ரவுண்ட்லேருந்து சூப்பர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இட்ஸ் அ கிட். ஸோ மேபி ஸ்பிரிட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இருக்கலாம் இந்த மேஸ்குலினோட டெசிஷன். ஓ வாவ், அட் லாஸ்ட் மை பாய் யூ ஆர் டேக்கிங் த ரைட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா இருக்கலாம். தே ஆர் அப்ரிஷியேட்டிங் திஸ் மேஸ்குலின் இன் ஒன் வே ஆர் அனதர். ஏன்னா வந்து சரியான பாதையில் இப்போ தான் அந்த மேஸ்குலின் போக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் திஸ் மேஸ்குலின். வா மை பாய் யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. Let's ask this masculine if there is any channel messages, please. Any specific channel messages from this person? Any specific channel messages from this person? Any specific channel messages from the person? But feminine, உங்களுக்கான ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, you need clarity means you need it. No compromise. Oh my God, the shame that eats at me for how I have treated you. ஸோ இப்போ உங்களோட வேல்யூ தெரியுது. இப்போ அவங்க வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட மகாராணியை அவங்க வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப வெட்கப்படுறாங்க. ரியலைசேஷன் இருக்குது. தே ஆர் ரியலைசிங் தட் தே டிடன்ட் ட்ரீட் யூ ப்ராப்பர்லி. அதுதான் அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த ரிகன்சிலியேஷன், இந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்குது. ஸோ எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது. எனி அதர் மெசேஜஸ் ப்ளீஸ் ஃப்ரம் திஸ் மேஸ்குலின்? மேபி அந்த ஷேம்னால தான் அவங்க தே ஆர் நாட் சேயிங் ஐ வாண்ட் டு see you. They want to see you for sure. Soon they want to see you. I was in denial. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த காதல்னா என்னென்னு புரியலை, இப்போ தான் புரியுது. மேபி நீங்கள் இந்த பிளாக்கேஜ், இந்த பேரியர் போட்ட வாட்டி தான் அவங்களுக்கு இது புரியுது. So this is a quick message from this person. Jai Saram, God bless you.